பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கந்திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த கந்திருஷ்டிக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில இதை செஞ்சுங்கன்னு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சுங்க அப்படின்னு சொன்னா மாற்றத்தை பெரிதும் பார்க்கலாம். சரிங்களா? ஒண்ணு. சரி, இப்போ திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம், கண்ணாறு அப்படின்னு சொல்றோம், கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உண்டா? இதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுல இருந்தே நீங்க எனக்கு நடந்த எல்லா ஒரு பதிவுலையும் சில விஷயத்துல என்னுடைய அனுபவத்தையும் நான் அதுல நான் முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது நடந்த ஒரு விஷயம். அப்பதான் நான் முன்னாடிலாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நம்புறதுன்னா சின்ன வயசுல ஒரு விஷயம் போது அப்புறம் தானே நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ நான் எனக்கு ஒரு 15 வயசு, அதிகபட்சம் ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் வந்திருந்தாங்க. நான் வீட்டுல சாப்பிட போறேன். சாப்பிடும்போது அவன் பையன் அவன் வந்திருந்தாங்க, என் ஃப்ரெண்டா வந்திருக்கான். அம்மா என்ன சொல்றாங்கப்பா, நீ சாப்பிட்டுருப்பா அப்படின்னாங்க. இப்போ நீ சாப்பிட இல்லம்மா நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சரி அப்படின்னாச்சு. அப்போ நான் சாப்பிட உட்காடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. நான் தட்டில் சாப்பாடு போட்டு நான் சாப்பிட போகிறேன். தட்டில் சாதம் போட்டு, அன்னைக்கு வீட்டில் தயிர் சாதம். ஸோ வீட்டில் சாதம் போட்டு தயிர் போட்டு சாப்பிட்டேன். தயிர் போட்டு சாப்பிட்டேன். அதில் இருக்கிற ஒரு பையன் சொன்னான், பா என்னடா இப்படி தயிர் சாதம் சாப்பிட்ற, பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு நான் பாருங்க. ஒரு வாரம் பேதியாச்சு. சத்தியத்தில் ஒரு வாரம் பேதியாச்சு. பா என்னடா இப்படி தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு நான் பாருங்க, ஒரு வாரம் பேதியாச்சு. அவன் சொல்லிட்டு போனானோ இல்லையா, எனக்கு ஒரு வாரம் எனக்கு பேதியாச்சு. வாழ்க்கையில இன்னைக்கு அதை மறக்க முடியாத ஒரு சாப்பிடும். அதனால்தான் இப்போ அதுக்கப்புறமா சாப்பிட்றது அப்படிங்கிறது நான் தனியாக தான் சாப்பிடுவேனே தவிர, யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுறது. அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு இந்த கண்ணாருன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். பா என்னடா இப்படி தயிர் சாதம் சாப்பிட்றேன், அந்த ஒரு விஷயம் ஆச்சா. எனக்கு ஒரு வாரம் பேதி ஆச்சுங்க. உண்மையில ரொம்ப ஆள் மெலிஞ்சு போயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிதான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எதுக்காக சொல்றேன்னு, ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிறது சில பேரு அவங்களுடைய நடை உடை சாதாரணமா நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் ஹை கிளாஸா நீங்க கொஞ்சம் நல்ல அப்படியே பார்ப்போம் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு கீழே ஸ்கிராச் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும். அந்த கண் திருஷ்டி, இந்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லதே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுல எல்லாம் நீங்க முதல்ல ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொன்னா, அவன் கண்ணு அப்படியே அலை மோதும், அப்படியே எல்லாத்தையும் விசிட் அடிப்பான். பார்த்திருக்கீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அவன் அவன் பார்க்கிற பார்வை நல்ல பார்வையா கெட்ட பார்வையா தெரியுமா? உங்களுக்கு பார்க்க தெரியுமா? அவனை என்ன, சில பேர் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தெரியுமா? கால் தடிக்க அங்கேயே நின்றுடுவான். கால் தடிக்கி விட்டுறான். அவனை தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி தவறி கீழே விழுந்துரும். பார்த்திருக்கீங்களா? சில பேர் இல்லைன்னா யாராவது வந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு உடையும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு உடையும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கொட்டும், ஒண்ணு குங்குமம் சேதரும், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துரும். அவன் வந்துட்டு போனதோட பேட் வைப்ரேஷன் கண்டிப்பா காட்டும். எத்தனை பேருக்கு நடந்திருக்கு சொல்லுங்க? திருஷ்டி அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு அமாவாசை பூஷ்ணிக்காய் சுத்தி போறாங்க. அது விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். பூஷ்ணிக்காய் எப்படி சுத்தி போடணும், அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப அந்த திருஷ்டி நம்ம சுத்தி போடுறது அப்படிங்கிறது இதெல்லாம் மிக முக்கியமான ஒண்ணு. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, 2 நாள் உடம்பு சரியில்லாம இருப்பீங்க தெரியுமா? ஒரு பெரிய கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்கன்னு சொன்னா உங்களை எத்தனை பேர் பாக்குறாங்க? நீங்க போயிட்டு வந்தோன்னு ஒரு 2 நாள் அடிச்சு போட்ட மாதிரி உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்திருக்கவும் முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். போனுமேன்ட்டு வேலைக்கு போவீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்குது. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் கண் திருஷ்டினால வரக்கூடியது. இப்போ வீட்டுல நம்ம என்ன பண்றோம், சாம்பிராணி போடுறோம். சில வீட்டுலதான் உண்மையிலேயே பெரிய நீட்டு கரண்டி வச்சிருப்பாங்க. அந்த கரண்டியில வெளியில இருந்துதான் உள்ள சாம்பிராணி போடணும். உள்ள இருந்து வெளியில போகக்கூடாது, வெளியில இருந்துதான் உள்ள வரணும். சாம்பிராணி போடுறோம். சில பேர் ஊதுபத்தி மட்டும் காட்டுவாங்க. சில பேர் இந்த சாம்பிராணி மாதிரி இருக்கு, அந்த சாம்பிராணி போடுவாங்க சில பேர். ஆனா சாம்பிராணி போடுறது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட திருஷ்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட திருஷ்டி போகணும்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில, முக்கியமா செவ்வாய்க்கிழமைக்கு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை கூட நீங்க நார்மலா பண்ணிக்குவோம். ஆனா செவ்வாய்க்கிழமையில ஒரு கெட்ட திருஷ்டி நம்மளை விட்டு போகணும், நம்ம சுபிக்ஷமா இருக்கணும். தொழில்ல என் வீட்டுக்காரர் தொழில் பண்றாரு, அவருடைய தொழில்ல நல்ல மேல வரணும்,
சொந்த பிசினஸ் பண்றாரு, அதுல மேல வரணும். சொந்த தொழில எனக்கு கடன் அதிகமாயிடுச்சு, அதே போல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செலவு எனக்கு அதிகமா இருக்கு, கடன் எனக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில 2 வேளையும் போடணும். அப்படி இல்லாத மட்டும் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது எல்லா கார்னர்லயும் முதல்ல போடணும். எல்லா இடத்துலயும் போடணும். ஈசான்யத்துல ஆரம்பிச்சு எல்லா இந்திரன்ல ஆரம்பிச்சு ஈசான்யத்துல முடிச்சாலும் சரி, எல்லா திக்குலையும் சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போடுறதுங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாசக்காலுக்கு காட்டுவாங்க, இறந்தவங்க படத்துக்கு காட்டுவாங்க, அதே போல வந்து நேரா பூஜை ரூம்ல காட்டுவாங்க. முடிஞ்சிருச்சு, தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு சாமி நம்ம வீட்டு கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துருவோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த சேனலை மாத்தி உட்காந்து படம் பார்ப்பாங்க. அடுத்த சேனல் இடத்துல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி அடுத்த இதுல வந்து உட்காந்துருவாங்க. உண்டா? ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி பண்ணணும், அந்த நாள்ல இப்ப செவ்வாய்க்கிழமை வருதுன்னா இதை நீங்க இப்ப இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. இதை இனிமேல் இதை ஒரு பழக்கமா வச்சிருந்து நீங்க செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி போடுறீங்க இல்லையா, காலையிலயோ சாயங்காலமா நீங்க சாம்பிராணி போடுறீங்க இல்லையா, 2 வஸ்து கண்டிப்பா இருக்கணும். 2 வஸ்து. ஒரு வஸ்துவோட பேர் நான் சொல்றேன், மகிஷாஷி அப்படின்னு பேரு. நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். மகிஷாஷி ஒண்ணு கொடுங்க சாம்பிராணி, அது மகிஷாஷி ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒண்ணு வாங்கிக்கோங்க. குங்குல்யம் வாங்கிக்கோங்க. குங்குல்யம்னு கேட்டீங்கன்னாலும் கொடுப்பாங்க. குங்குல்யம் வாங்கிக்கோங்க. பால் சாம்பிராணி வாங்கிக்கோங்க. பால் சாம்பிராணி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் சாம்பிராணி இதை போட்டு நீங்க சாம்பிராணி வீட்டுல போட்டீங்க அப்படின்னு சொன்னா வீடு சுபிக்ஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சுபிக்ஷமா இருக்கும். சாம்பிராணி போடாத வீடு ஒரு பேசுறது, சண்டை சச்சரவு. சாம்பிராணி போடாத வீடு வந்து பாத்தீங்கன்னா வீடே இல்லை. அது வீடாவே இருக்காது. அது சாம்பிராணி போட்டுதான் ஆகணும். வீட்டுல என்ன விளக்கேத்தி தான் ஆகணும். வீடுன்னு ஊதுபத்தி காமிச்சுதான் ஆகணும். வீடுன்னு நறுமணமா தான் இருக்கணும். வீடுன்னு நீங்க ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. நீங்க சும்மா உட்காந்து இந்த ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே வாசனையா இருக்க, இந்த ரூம் ஸ்ப்ரேல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஊதுபத்தி எது இயற்கை மனமோ அதை செய்யுங்க. இயற்கை மனம் எதுவோ அதை செய்யுங்க. ரூம் ஸ்ப்ரே வாங்கி வச்சுட்டு 5 நிமிஷம் புஷ் 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 புஷ்ன்னு அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த வாசனை எனக்கு வருது இது, அதெல்லாம் சும்மா. இயற்கை மனமா இருக்கணும். உங்களை செயற்கை மனம் அதுவும் இருக்கட்டும், நான் வேணாம்லாம் சொல்லலை. அப்புறம் ஏதாவது இது பண்ண போறாங்க. நான் இயற்கையான விஷயத்துக்கு சொல்ல வரேன். சாம்பிராணி போடுறதுங்கிறது, அது ஒரு ஆண் சாம்பிராணி போட்டாலும் சரி. முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தணல்ல சாம்பிராணி போடுவாங்க. தணல்ல அந்த காலத்துல சமைச்சு முடிச்ச கையோட என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வீட்டுல விறகடுப்பு தான் அந்த காலத்துலலாம். உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, விறகடுப்புலதான் சாம்பிராணி. விறகடுப்புல போடும்போதே 4 தணலை எடுத்து போட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சாம்பிராணியை போட்டு ஃபுல்லா காமிச்சிருவாங்க. அமோகமா இருக்கும். இன்னைக்கு அந்த கறித்துண்டு எங்கன்னு இன்னைக்கு தேடணும். கறித்துண்டு எங்க இருக்குன்னு தேடணும். இன்னைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொட்டாங்குச்சியை சேர்த்து வைப்பாங்க. தேங்காயெல்லாம் திருகி போட்டுட்டு இன்னைக்கு கொட்டாங்குச்சியை உடைச்சி அதை அதுல போட்டு அதுல சாம்பிராணி போடுறவங்க இன்னைக்கு இருக்காங்கங்க. அதுக்கு தனி மகத்துவமே இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? கொட்டாங்குச்சியை தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. தேங்காய் பத்தையை போட்டு சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. அதை பத்திரப்படுத்தி உடைச்சு அதை போட்டு சாம்பிராணி ஏத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. குங்குல்லையும் பால் சாம்பிராணி எல்லாம் போட்டு அதெல்லாம் விசேஷம் தெரியுங்களா உங்களுக்கு? சாமிக்குன்னு தேங்காய் உடைக்கிறீங்கல்ல, தேங்காயை உடைச்சிட்டு நைவேத்தியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சாமிக்கு தேங்காய் வீட்டுக்கு யூஸ் பண்றீங்களா, அந்த மூடி என்ன பண்றீங்க? விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தா மூடியை சேர்த்து வைப்பாங்க. விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி குப்பையில கொண்டு தான் வைப்பாங்க. குப்பையோட குப்பையா போட்டோம் அப்படின்ட்டு. நம்ம தான் சாம்பிராணி வாங்குறோமே, நம்ம தான் ரூம் ஸ்ப்ரே வச்சிருக்கோமே. சொல்லுங்க, உண்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதான். அதே போல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய விஷயங்கள். முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி பண்ணிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கண் திருஷ்டின்னு நம்ம இந்த, அதாவது இன்னொரு திருஷ்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க திருஷ்டின்னு சொல்றீங்க இல்லையா, வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதுவே நான் வீடு கட்ட போறேன், அதை செய்ய போறேன், இதை ஒருத்தருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை பத்தி நல்லதே நினைப்பாங்கலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே உங்களை பத்தி அப்படியே உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு யாருமே நல்லது நினைக்கிறவனே கிடையாது. உங்களை வந்து 10 பேர் பாராட்டுறான்னா ஒருத்தன் கை கட்டிட்டு கை தட்டாம ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் தான் அங்க முதல் எதிரி. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பேர் உங்களை பாராட்டுறான்னு சொல்லலாம், ஒருத்தன் கை கட்டிட்டு உங்களே பார்த்து முறைச்சுட்டு இருப்பான், அவன் தான் உங்களுக்கு முதல் எதிரி. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல மனசுல இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாரு மனசார பாராட்டுறவனும் மனசார வாழ்த்துறவனும் கொஞ்சம்தான். மத்தவங்க எல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்ன வசதியா அப்படின்னு கேட்பான். ஒண்ணும் இல்லை, நீங்க சாதாரணமா ஏதாவது ஒண்ணு இது பண்ணுங்கன்னா என்ன வசதியா அப்படின்னு கேட்பான். ஏண்டா ஒரு சின்ன ஒரு இது பண்றதுன்னா வசதியானா என்ன வசதியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு.
போடாத ஒரு சின்ன ஒரு ஒண்ணுமே இல்லாத சாதாரணமா இருக்கிறவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சும்மா அவன் கஷ்டப்பட்டு ஒரு கடனை வாங்கி ஒரு மோதிரமோ ஒரு தங்கத்துல ஒரு மோதிரமோ ஒரு வண்டியை வாங்கி வச்சுப்பான். என்ன வசதியா அப்படின்னு கேட்பான். ஏன்டா ஒரு மோதிரமோ ஒரு வண்டி வாங்குறது என்னடா வசதியாடா, இன்னும் ரொம்ப வசதியா அப்படின்னு கேட்பான். அவன் ஏதாவது ஒரு ஒரு இதுல சாப்பிட்டானா என்ன வசதியான்னு கேட்பான். ஏன்னா அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. இன்னைக்கு வெள்ளித்தட்டுல சாப்பிட்றவங்களா இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு வெள்ளித்தட்டுல சாப்பிட்றவங்களா இருக்காங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு வெள்ளித்தட்டுல சாப்பிட்றவங்களா இருக்காங்க. தங்கத்தட்டு அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, இருந்தாலும் வெள்ளித்தட்டுல சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கேன். இன்னைக்கும் இன்னும் சில இடத்துக்குள்ள இப்ப நாங்களே இப்ப சில இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் குரு வந்திருக்காங்க, ஒரு சிவாச்சாரியார் வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம இப்படிதான் போடணும்னு இன்னைக்கு எங்களுக்கு வெள்ளி சம்பளம் தண்ணி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். ஒன்னும் இப்ப நீங்க வெளியில போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் இல்லை, ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் தாண்டி போயிருக்கு, கீழெல்லாம் ரோடெல்லாம் ஒரே பூவா கிடக்கு. அந்த பூவை தாண்டி வரும்போதே நீங்க அதை தாண்டி உள்ள வரும்போதே தலைக்கு குளிச்சிருங்க, தலைக்கு குளிச்சிருங்க அதை தாண்டி வரும்போதே. நான் இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். சில பேர் மட்டும்தான் அந்த எடுத்துட்டு அது அவங்களோட காலம் முடிஞ்செடுத்து அவங்கள வந்து வெடி வெடிச்சு அவங்களெல்லாம் பண்ணி வந்து அவங்க வந்து கரையேற்றுறாங்க, சுடுகாட்டில் கொண்டு வச்சு இந்த மயானத்துல கொண்டு வச்சு எல்லாம் இது பண்றாங்க. ஆனா அதுல ஆட்டம் ஆடின்றெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா, அந்த பூவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் மேல விழுந்திருக்கு தெரியுங்களா? வண்டியில போறவங்க, டூ வீலர்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, கார்ல போறவங்க மேல எல்லாம் வேணும்னே பிச்சு எறிவாங்க தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லா குடிச்சிட்டு மேல தூக்கி போடுறது. ஏங்க நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது மட்டும் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்றது மட்டும் நீங்க அது அவங்க குடும்பத்துல அது ஒரு விஷயம் நடந்தது, அது வருந்தத்தக்க ஒரு செயல். அவங்க குடும்பத்துல ஒரு இதா இருக்கு, சரி ரைட்டு. அது நீ இருக்கிற அது சில பேர் மட்டும்தான் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம எடுத்துன்னு போவாங்க. சில பேர் மட்டும்தான் யாருக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாம அமைதியா எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டம் போட்டு போனா கூட அமைதியா வர வண்டியா இருந்தா வழிவிடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க. கிராக்குங்களும் இருக்கு, ரெண்டும் கட்டானும் இருக்கு, கிராக்கும் இருக்கு, வேணும்னு பண்றதும் இருக்கு. ஏங்க இவ்வளவு சொல்லணும்? இந்த காலத்துல பெண்களே ஆடுறாங்க, பெண்களே ஆடுறாங்க, என்ன சொல்றீங்க? சில பெண்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் இருக்கணும். சில பேர் பெண்கள் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா அவங்களே பாக்குறோமா இல்லையா? நான் சொன்னது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி சில கெட்ட விஷயங்களை நம்ம தாண்டி நமக்கு நம்ம தாங்க பாதுகாப்பா இருந்துக்கணும். நமக்கு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். நமக்கு நம்ம தான் அந்த திருஷ்டின்னா என்ன, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி குளிச்சுட்டு நம்ம எப்படி சுத்தபத்தமா இருக்கணும், நம்ம எப்படி சாம்பிராணி போடணும், நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்கணும், எதையாவது ஒன்னத்தை தாண்டி வந்துட்டோம்னா, ஒரு கெட்ட விஷயத்தை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுலாம் நீங்க தான் கவனமா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விராட்டில 4 மிளகாயை வச்சு தலையை சுத்தி ரோட்ல வச்சுட்டு போயிடுவோம். நமக்கு தெரியாம வண்டியில ஏற்றிட்டு வந்துருவோம், இல்லைன்னா தாண்டி வந்துருவோம். அவன் இப்போ யாராவது சொல்றவங்க அன்னைக்கெல்லாம் அவனுக்கு உடம்பு வலியா இருக்கும், அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், சம்பந்தமே இல்லாம அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணும், உடம்பு படுத்தும். உண்டா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் நடக்குது. அதனால செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில நீங்க என்ன பண்ணுங்க, மகிஷாஷி அப்படின்னு சொல்லி கடையில கேளுங்க, கொடுப்பாங்க. குங்குல்யம் வாங்கிக்கோங்க, பால் சாம்பிராணி வாங்கிக்கோங்க, சாம்பிராணி போடுங்க, வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி ஆயில்னு இருக்கு, அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்னைக்குமே வீடு நறுமணத்தோட, வீடு வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷமா மங்களகரமா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும். ரூம் ஸ்ப்ரேல மங்களகரம் வராதுங்க. ரூம் ஸ்ப்ரேல எந்த காரணத்துக்கு மங்களகரமான விஷயங்கள்லாம் இல்லை. இயற்கையான விஷயத்துல நிறைய அந்த மாதிரி பண்ணுங்க, அமோகமா இருப்பீங்க. சரிங்களா? சுபம்.